வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாட்டா. ஸோ கொஞ்சம் ஒரு சில ஒர்க் இதனால் சம் பர்சனல் ரீசன்ஸ்னால நிறைய வீடியோ போட முடியல. பட் இதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக வீடியோ வரும். இதுக்கப்புறம் என்ன நடந்தால் எது நடந்தாலும் எனக்கு கிடைச்ச நாலேஜ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவிலே இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா புது புது டுட்டோரியல் வரும். இந்த வாட்டி நம்புங்க, கண்டிப்பாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா ஆட்ஸையும் கூகுள் அனாலிட்டிக்ஸையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது. இப்போ மெட்டா ஆட்ஸும் கூகுள் அனாலிட்டிக்ஸும் கனெக்ட் பண்ணும்போது கூகுள் அனாலிட்டிக்ஸ்லேயே ஆட் காஸ்ட்டு, ஆட் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்துடும். என்னென்ன கேம்பெனிக்கு எவ்வளோ காஸ்ட்டு, எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் வந்துடும். ஸோ இது நீங்கள் இது சொல்லலாம், லைக் இது நான் மெட்டா ஆட்ஸும் எடுத்துருவேன், கூகுள் அனாலிட்டிக்ஸ்லேயும் நான் எடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இது எல்லாமே சேர்ந்து ஒரே ரிப்போர்ட்டில் ஒரே நீங்கள் கஸ்டம் டைமென்ஷனு அது இதுன்னு செகண்டரி டைமென்ஷன் அது க்ரியேட் பண்ணாமல் ஒவ்வொருத்துக்கு ஒரு கேம்பெனிக்கு நீங்கள் பெய்டு சோஷியலு, பெய்டு ஐஜி ஒவ்வொன்றும் நீங்கள் பார்க்கணும். பட் அதெல்லாம் பார்க்காம ஈஸியாக ஒரே வியூவில் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஈவன் உங்களோட கிளைண்ட்டுக்கோ இல்லை ஹையர் அஃபிஷியல் டீம் லீடரோ இல்லை அக்கௌண்ட் மேனேஜரோ வாட்டவர், ஸோ அவங்ககிட்டயும் நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த கேம்பெயினுக்கு இவ்வளோ தான்ப்பா பவுன்ஸ் ரேட் வந்துச்சு, இவ்வளோ ஸ்பெண்ட் ஆச்சு, இவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க, இவ்வளோ செக்ஷன் நடந்திருக்கு, இவ்வளோ பேர் டைம் விசிட் பண்ணியிருக்காங்க, இந்த ஈவெண்ட் இங்கே நடந்திருக்கு, இந்தாங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம ரிப்போர்ட் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்காக தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் மெட்டாவோட டேட்டாவுமே அப்படியே இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ கூகுள் அனாலிட்டிக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அதை பற்றின டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டுட்டோரியல், ஈஸியாக இங்கே லிங்க் பண்ணிடலாம், ஈஸியாக டேட்டா பார்த்துடலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்த உடனே நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அட்மின் இருக்கும். இந்த அட்மின் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அட்மின் பேனல் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா கனெக்ஷன் மாடிஃபிகேஷனாக டேட்டா இம்போர்ட்னு ஒன்று இருக்கா. ஸோ இது அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா கலெக்ஷன் மாடிஃபிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டேட்டா இம்போர்ட்னு இருக்கும். நீங்கள் இதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன், நான் க்ரியேட் பண்ணி வச்சதை. ஸோ தட் வுட் பி ஈஸி. ஓகே, இப்போ அதை டெலிட் பண்ணிட்டேன், ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து வரணுன்றதுக்காக. ஸோ இங்கே டேட்டா இம்போர்ட் இருக்கா. இந்த டேட்டா இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த கிரியேட்டட் டேட்டா சோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று அனாலிட்டிக்ஸ் எடிட் ஆக்சஸ் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அட்மின் ஆக்சஸ் இருக்கணும். இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் இந்த கிரியேட்டட் டேட்டா சோர்ஸ் வரும். இல்லை வேறு ப்ராடக்டோட உங்களால் லிங்க் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சஸ் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ், ரீட் ஒன்லி ஆக்சஸ், எடிட் ஆக்சஸ், அப்படி இல்லைனா அட்மின் ஆக்சஸ். இது ரெண்டும் கண்டிப்பாக தேவை, சரிங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆக்சஸ் வாங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த கிரியேட்டட் டேட்டா சோர்ஸ் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இங்கே கிரியேட்டட் டேட்டா சோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கேம்பெயின் டேட்டான்னு இருக்கும். இந்த கேம்பெயின் டேட்டா நீங்கள் நான் மெட்டா ஆட்ஸ்ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மேனுவல் சிஎஸ்வி அப்லோட் இருக்கும். இதுக்கு பதிலாக இதை கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டா அப்படின்னு இருக்கும். இந்த மெட்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க. மெட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கனெக்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கனெக்டுன்னு கொடுத்துருங்க. கனெக்டுன்னு கொடுத்ததுக்கப்புறமா டெஃபினட்டாக இது கனெக்ஷன் கேட்கும். மெட்டாவும் கூகுள் அனாலிட்டிக்ஸும் லிங்க் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே பாப்அப் வந்துடும். இங்கே ஃபஸ்ட்டில் பண்ணிங்கன்னா கனெக்ட்னு ஆப்ஷன் இருக்கும். நான் இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எனக்கு கனெக்ஷன் டேட் பண்ணி பண்ணதால் ரீகனெக்ட்னு கேட்குது. இப்போ நான் ரீகனெக்ட்னு கொடுத்துட்டேன். ஸோ ரீகனெக்ட் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் இப்போ பிஸ்னஸ் சென்டரில் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் சென்டரில் விபி ஹாலிடேஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அப்படின்ற, ஏன்னா நான் ஒரே ஒரு மெட்டா ஆட் அக்கௌண்ட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட் மெட்டா ஆட் அக்கௌண்ட்டு. ஸோ ஃப்ரெண்டோட மெட்டா ஆட் அக்கௌண்ட் நான் இங்கே கொடுத்துட்டேன். அதே சமயம் ஆட் அக்கௌண்ட்லேயுமே பிபி ஹாலிடேஸ் ட்ரிப்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அந்த பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவில் ஒரே ஒரு ஆட் அக்கௌண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் அது விபி ஹாலிடேஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தான். ஸோ அது இங்கே கொடுத்துட்டேன். நீங்கள் எல்லாமேயுமே சேர்த்து எல்லா ஆட் அக்கௌண்ட்டுமே வச்சும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் விபி ஹாலிடேஸ் ட்ரிப்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் சோர்ஸு,
இன்ஸ்டாகிராம் சோர்ஸு, ஆடியன்ஸ் நெட்வொர்க் சோர்ஸு, மெசேஞ்சர் சோர்ஸு, த்ரெட் சோர்ஸு, மீடியம் அதெல்லாம் இருக்குது. இங்கே ஆப்ஷனல் டேட்டா கான்ஃபிகரேஷன் இருக்குது. இப்போதைக்கு இது எதுவும் வேண்டாம். ஏன்னா வந்து இது இங்கே ஃபில்டர் பண்ணி எனக்கு இந்த மாதிரி டேட்டா மட்டும் கொடு, இந்த டேட்டா மட்டும் இம்போர்ட் பண்ணுன்ற மாதிரி வரும். அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். தப்பாக போட்டிங்க அப்படின்னா டேட்டாவே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இதை விட்டுருங்க. மெட்டா ஆட்சில் என்ன மாதிரியான டேட்டா வருதோ அந்த டேட்டா அப்படியே கூகுள் அனாலிட்டிக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் நம்மளுக்கு தேவை கிடையாது இப்போதைக்கு. ஸோ இங்கே ஃபேஸ்புக் சோர்ஸ், இன்ஸ்டாகிராம் சோர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்டா ஆட்சில் வந்து நீங்கள் யூடிஎம் வச்சு தான் இது பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அனாலிட்டிக்ஸில் வந்து கூகுள் ஆட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் மெட்டா ஆட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூடிஎம் பேராமீட்டர் பில்ட் பண்ணுவீங்க ஒரு டெஸ்டினேஷன் யூஆர்எலுக்கும். ஸோ அந்த யூடிஎம் பேராமீட்டரில் சோர்ஸஸ் என்ன வச்சுருக்கீங்க, மீடியம் என்ன வச்சுருக்கீங்க, இது எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அது என்ன அப்படின்றது தான் இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் வந்து FB ஐஃபன் ஆட்ஸ்ன்னு வச்சுப்பீங்க, இல்லை FB _ ஆட்ஸ்ன்னு வச்சுப்பீங்க, இல்லை ஒரு சில பேர் வந்து மெட்டா _ ஆட்ஸ்ன்னு வச்சுருக்கலாம். அந்த மாதிரி வந்து என்ன வேணால் நீங்கள் வச்சுருக்கலாம். அது என்ன வச்சுருக்கீங்களோ அது வந்து மட்டும் இங்கே வச்சுருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் ஆட்ஸ் மேனேஜர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சரி மெட்டா ஆட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெட்டா ஆட்ஸில் வந்து இப்போ நான் வந்து இதில் வந்து நான் வந்து ஆட்ஸ் போகிறேன். ஒரு சில பேர் டைனமிக் வேல்யூன்றதுனால ஒரு வாட்டியும் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்றதுனால டைனமிக் வேல்யூ செட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ பில்டர் ட்ராக்கிங்கில் வந்து பில்டர் யூடிஎம் பேராமீட்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது கேம்பெயின் சோர்ஸ் கேட்கும், கேம்பெயின் மீடியம் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஹார்ட் கோட், இதெல்லாமே வந்து டைனமிக் ரீப்ளேஸ் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பெயின் சோர்ஸஸ் வந்து கேம்பெயின் ஐடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேம்பெயின் ஐடி வந்து ஒரு புது கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது அது எல்லாமே வந்து டைனமிக்காக இந்த கேம்பெயின் ஐடியில் அது வந்து ப்ளேஸ் ஆகிடும். இப்போ இல்லை நான் வந்து ஹார்ட் கோடு தான் பண்ணியிருக்கேன். இதுதான் ஹார்ட் கோட் அப்படின்றது வந்து என்னென்னா நீங்கள் என்ன கேம்பெயின் கிரியேட் பண்ணாலும் இந்த மெட்டா ஆட்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக யூடிஎம் கேம்பெயின் சோர்ஸில் வந்துடும். மீடியம் வந்து CPC, கேம்பெயின் நேம் வந்து கேம்பெயின் கண்டென்ட் வந்து ஒரு சில பேர் ஆட்செட் நேம் வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு சில பேர் வந்து ஆட் நேம் வச்சுருப்பீங்க. அது வந்து டிபெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அது என்னவோ அது வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் வந்து லைவில் இருக்கிறது சொல்கிறேன். இங்கே என்ன வச்சுருக்கீங்களோ அதை தான் வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு IG _ ஆட்ஸ். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் தனியாக கேம்பெயின் கிரியேட் பண்ணி அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு சில பேர் மெட்டாவுக்கு மட்டும் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் ஆடியன்ஸ் நெட்வொர்க் மட்டும் வச்சுருப்பீங்க. எல்லாமே டெஸ்டிங் தானே. ஸோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து இது கொடுக்குறதில்ல. ஒரு சில பேர் வந்து மெசேஞ்சர் ஆட்ஸ் மட்டும் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து என்னென்ன கொடுத்துருக்கீங்க சோர்ஸஸ் அப்படின்னா அந்த சோர்ஸஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணோம். அப்படி கொடுக்கல அப்படின்னா இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது, பிலீவ் மீ. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா மீடியம் வந்து பெய்டு. ஸோ மீடியம் வந்து பெய்ட். ஸோ இதுவுமே வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்கணும். இது வந்து இப்போ த்ரெட்டு வேணான்னா த்ரெட்டு வந்து நீங்கள் டெலீட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து இது 3 தான் வந்து ஆப்ஷனல். சாரி இது எல்லாமே வந்து கேன்சல் பண்ண முடியாது. பட் இல்லை அப்படின்னா அதை விட்டுருங்க. எதை ட்ராக் பண்ணமோ அது மட்டும் வச்சுக்கோங்க. இல்லை வேணாம் அப்படின்னா அதை வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து ரன் ஆகிடுச்சு. இப்போ ஸ்கெடியூல் வந்து நான் வந்து எனக்கு வந்து 9 to 10 PM வரைக்கும் வரணும்னு இல்லை, எனக்கு காலங்காத்தாலே வந்தால் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி 6லேருந்து 7 மணின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலது வந்து ஒரு சிலது நான் கொடுத்துட்டேன். IG நான் இப்போ ஆட் ரன் பண்ணுறேன், ஆனால் நான் வந்து முன்னாடி IG கொடுக்கல அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம்.
சாரி இதுவாக எடுத்து ப்ரீவியஸ் போகிறதுக்கு எல்லாம் கேன்சல் கொடுத்துட்டேன். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இங்கே ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். டைமிங் இப்போதைக்கு டுட்டோரியல் பர்பஸ்க்காக டைமிங் நம்ம என்ன கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து கேம்பெயின் டேட்டா வந்து பாருங்கள், மேக் ஷூர் யுவர் ஐடிங் கஸ்டம் கேம்பெயின் பேராமீட்டர் டு டெஸ்டினேஷன். இது கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்னால இது இருந்தால் தான் ஒர்க் ஆகும். யூடிஎம் பேராமீட்டர் இருந்தால் தான் ஒர்க் ஆகும், அப்படின்னா ஒர்க் ஆகாது. கன்ஃபார்மிங் டேட்டா இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல், ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது. அதுக்கப்புறம் கேம்பெயின் டேட்டா வந்து எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, நான் கூகுள் கேம்பெயின்ஸ், கோ டு அக்விசியேஷன் நான் கூகுள் கேம்பெயின்ஸ் அப்போ டு சி த பெர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் ஆல் சேனல்ஸ் இன்க்ளூடிங் கூகுள் கேம்பெயின்ஸ், கோ டு பிளானிங் ஆல் சேனல் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அட்வர்டைசிங் ஒர்க் பிளேஸ். நீங்கள் கஸ்டம் ரிப்போர்ட்டு இல்லை சேவ் பண்ணிக்கணும்னா சேவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்விசியேஷனில் நான் கூகுள் கேம்பெயின் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றதுல இடத்துல வந்து இது வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. ஒன்ஸ் ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அக்விசியேஷனில் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இந்த யூடிஎம்மோட இது எல்லாமே இப்போ இங்கே வந்து இது வந்துடும். இப்போ இன்கேஸ் வந்து இப்போ உடனே நீங்கள் ரன் பண்ணணுனாலும் இங்கே மேனுவலாகவும் ரன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுடைய விஷ் தான், எல்லாமே உங்களோட விஷ் தான். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ஃபர்தராக நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் யூ கேன். இல்லை இப்போ நான் டெலிட் பண்ணணுனாலும் யூ கேன் டெலிட் வாட் எவர் யூ வாண்ட், யூ கேன் டூ இட். சரிங்களா. ஓகே, கேம்பெயின் டேட்டா எல்லாமே இப்போ இங்கே வந்துடும். ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ், இந்த அக்விசியேஷனில் இருக்கும் நான் கூகுள் கேம்பெயின் ரிப்போர்ட் அப்படின்றது. சும்மா ஒரு சாம்பிளுக்கு மட்டும் காமிக்கிறேன். நான் கூகுள் கேம்பெயின் இருக்கா, இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆட் கிளிக்கு, ஆட் காஸ்ட்டு, இதெல்லாம் கூகுள் இல்லாமல் வருது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐடியே வந்து மெட்டா ஐடி தான். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து யூ கேன் ஏபிள் டு சி நான் கூகுள் கேம்பெயின்ஸ் ரிப்போர்ட்ஸில் வந்து யூ கேன் சி ஆட் கிளிக்கு, ஆட் காஸ்ட்டு, இது மூலமாக கிளிக் பெர் ஆட் காஸ்ட்டு, இது மூலமாக வந்து எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ், எவ்வளோ செக்ஷன், எவ்வளோ என்கேஜ் செக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ கூகுள் ஆட்ஸோட ரிப்போர்ட்டும், கூகுள் ஆட்ஸ்ன்னு பாருங்கள், மெட்டா ஆட்ஸோட ரிப்போர்ட்டும் ஆஸ் வெல் அஸ் அனாலிட்டிக்ஸோட இதுவும் சேர்ந்து ஒரே ரிப்போர்ட்டில் கம்பைன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங் டுட்டோரியல் உங்களை சந்திக்கிறேன். அதற்கும் உங்களிடம் விடைபடுவது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. இன்னொரு எக்ஸைட்டிங் டுட்டோரியல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள்.